செய்யட்டும். எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் நல்ல இடத்தில் இல்லையோ இந்த கிரகங்கள் எல்லாம் 11ஆம் இடத்தில் இருந்தால் என்ன செய்யுமோ அதை செய்ய வேண்டும். இப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்தோம். கேஷாம் கிரகாணாம் சுபஸ்தானே ஸ்திதேஷு கேஷாம் கிரகாணாம் அதிசய அமோக சுபபல பிராப்திரஸ்து ஏஷாம் கிரகாணாம் சுப இதரஸ்தானே ஸ்திதேஷு. எவ்வளோ கேர்ஃபுல்லா வார்த்தைகளை போட்டிருக்காங்க பாருங்க. அசுபன்ற வேர்டு வரக்கூடாதான். சுப இதரஸ்தானே, சுபத்தை தவிர மற்ற இடங்களிலே இருக்குமே ஆனால் பிற கிரகங்கள் அவையெல்லாம் 11ஆம் இடத்தில் இருந்தால் என்ன செய்யுமோ அதை செய்ய கடவுள் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். அப்படின்னா 11ஆம் இடத்திலே இருக்கும் கிரகம் கெடுதல் செய்யாது அப்படிங்கிறத நாம் இதில் புரிஞ்சுக்கணும். 11ஆம் இடத்திலே சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் எல்லாம் இருந்தால் அது அதிக நன்மையை செய்யும். தீமை செய்ய வேண்டியதாக இருந்தால் கூட அது நன்மையாக மாற்றிவிடும். அந்த அளவிற்கு இந்த 11ஆம் இடத்து ராகு என்பது வலிமை வாய்ந்த ஒன்று. 11இல் ராகு அல்லது கேது இருந்தால் அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து கொண்டு வருவார்கள். வாழ்க்கையிலே அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். 11ஆம் இடத்திற்கு ராகு வருகிறது, 5ஆம் இடத்திற்கு கேது வருகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு பெயர்ச்சி. துளாராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக பல நன்மைகள் நடைபெறப் போகின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகும் ஒரு நல்ல நேரம் இந்த ராகு கேது பெயர்ச்சியிலே ஆரம்பமாகிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், கல்விஸ்தானம். அதிலே ஞானகாரகனாகிய கேது வருவது யோகம். 5ஆம் இடத்திலே கேது வருவதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவு விருத்தியாகும், நாலேஜ் அதிகமாகும். கல்வி பயில்கின்ற மாணவ மாணவியராக இருந்தால் இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே நீங்கள் தேர்விலே வெற்றி காணப் போகிறீர்கள். அனைவரும் பாராட்டும்படி புகழும்படி நீங்கள் மதிப்பெண்களை வாங்குவீர்கள். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க 10th அல்லது +2 எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தால் துளாராசிக்காரர்கள் அவர்கள் மாநில அளவிலே முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு தேர்வுகளிலே தேர்ச்சி ஏற்படும். உயர்கல்விக்கான சந்தர்ப்பம் மிக சுலபமாக கிடைக்கும். அதற்கான அட்மிஷன் உங்களுக்கு மெரிட்ல கிடைக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும். எதிர்பாராத விதமாக டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன்ல உங்களுக்கு இப்பொழுது பெரிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப குறுகிய காலத்திற்குள் நீங்கள் மிகப்பெரிய பதவிகளுக்கு அடுக்கடுக்காக பதவி உயர்வுகளை வாங்கி படிப்படியாக வேகமாக 10 வருஷத்துல கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் 1.5 வருஷத்துல கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிகச் சிறப்பான நிலையிலே 5ஆம் இடத்திற்கு கேது வருகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுவதற்கு ஏதுவாக கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது இருக்கின்றன. 12ஆம் இடத்திலிருந்து இப்பொழுது வக்கரகதியிலே குரு 11ஆம் இடம் சென்று ராகுவோடு இணையும் பொழுது 11ஆம் இடத்தில் குரு ராகு என்பது ஒரு பெரிய ஒரு யோகம். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும். அதனால் ஒரு பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். லாபஸ்தானத்திலே குருவும் ராகுவும் ஒன்றாக இணைந்தால் மிகப்பெரிய ஒரு செல்வத்தை நீங்கள் பார்க்க முடியும். அது ஒரு மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய செல்வத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை, குரு ராகு சேர்க்கை 11ஆம் இடத்திலே என்றால் அவர்கள் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல சீக்கிரம் பணக்காரங்கள் ஆயிடும். அப்படி ஏதேனும் ஒரு தொழில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படலாம், அல்லது தொழிலிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படலாம். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்கலாம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே ஆச்சரியப்படும் அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராகு கேது பெயர்ச்சி துளாராசிக்கு இப்பொழுது நடைபெறுகிறது. விவசாயிகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நேரம். விவசாய பணியிலே ஈடுபட்டுள்ளவர்கள், விவசாய நிலம் வைத்திருப்பவர்கள்,